வெல்கம் பேக் டு Hing's கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம ஓட்ஸ் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி, ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லியும் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் ஓட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. எல்லாம் ஒன்றா ஒரு லம்பாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா வந்திருக்கு. ஸோ கொஞ்சமாக இதுலேருந்து கையில் எடுத்து அப்படியே நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் சேர்த்துடலாம். ஒரு 6லேருந்து 8 பக்கோடா வரைக்கும் ஒரு டைமில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. ஸோ அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. இப்போ 2 சைடும் நல்லா வெந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் இருக்குது. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டெலிஷியஸான ஓட்ஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சூடாக ஒரு ஹாட் கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஓட்ஸ் பக்கோடா ரொம்ப டெலிஷியஸாக, கிறிஸ்பியாக, குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ஓட்ஸ் பக்கோடா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா Hing's கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா Hing's கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.